நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கள். யார் இங்கே? நான் இங்கே. மந்திரி மதுரமுத்து. மகாராஜா கொட்டமுத்து. கொட்ட 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 கொட்டமுத்து கொட்ட. சாணிகோலாயா? சாமிகளையா சாமிகளையா. அப்படியே சாமி சொல்லுங்க சாமி. அரசே சீராக நிறைந்திருக்க தெய்வச் சபை. ஆமா சாமி, மாபெரும் தெய்வீக சபை. தெய்வச் சபை முன்பதாக நீ கூத்துக்கு எல்லா சம்பளையும் வாங்கிவிட்ட. நல்லா சம்பளம். கலையில் சம்பளம் கேட்க மாட்டியே. சந்தோஷம். பரவாயில்ல ஐயா. தெய்வச் சபை முன்பதாக ஆட்களா பிறந்த அப்பன்மார்கள், அரும் பெரும் தாய்மார்கள், பள்ளி மாணவர் மாணவிகள், சாமி மாணவ மாணவிகள், சிறியோர் சிறியவர், பெரியோர். பெரியோர். அதுல ரெண்டு வகை இருக்குதா? என்னது? சிறியோர் பெரியோர். சிறியோர் பெரியோர். சிறியவர் பெரியவர். ஏமாற்றத்தை கடல் அலைபோல் காட்சி தெரிகிறார்கள். ஆமாங்க. அமர்ந்திருக்க சீர்சபைக்கு சீர்சபைக்கு நமது சேலம் மாவட்டம், நமது சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலத்துக்கு அருகாமல் உள்ள தாரமங்கலத்துக்கு அருகாமையுள்ள ஆரூர் பட்டி, எங்களது ஆரோலு பட்டி. ஓய் ஆரூர் பட்டி அப்படி அரசு கலை தொடர்மணி விருது பெற்ற ராஜபாலிங்க வாத்தியார் வழங்கும் சராசரி நாடக சபா சார்பாக எங்களது புத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வைகுண்ட ஏகாதேசி, ஏகாதசி, வைகுண்ட ஏகாதேசி முன்னிட்டு இன்னும் தூண்டா வடிவலங்க துளுருட்டு இருந்தாலும் அதுக்கு தூண்டுகோல் வேணும். துணையாக நின்றவர் யாரு? யாருங்க? என்ன நம்ம உயிரினில் மேலான மேலான ஆமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா சேர்மன் ஐயா அவர்கள். ஆமா ஆமாங்க. தூண்டுகோலாக இருந்து ஆமாங்க. இன்னும் ஊர் கவுண்டர் தர்மகர்த்தா பட்டக்காரர் ஆமாங்க. எப்படி எல்லாருமே இன்னும் முக்கிய அங்கத்தினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் பெருமாளுக்காக நாடகம் வைத்திருக்கிறார். ஆமா சாமி. இன்னைக்கு வைத்த நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஒரு மங்களகரமான நாடகம். ஆமாங்க. ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு மங்களகரமான நாடகம், ஒரு அற்புதமான நாடகம். ஆமா. என்ன உளிவி திருமணம், நாகக்கன்னி கல்யாணம், நல்லரவான் பிறப்பு, நாகார்ஜுனன் சண்டை. எத்தனை பேர் இந்த நாடகத்துக்கு. இப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரத்தை அற்புதமான நாடகம் இன்று நிலநாட்டி இருக்கிறோம். இந்த நாடகத்துல நான் யார் என்று உரைக்கும் முன்பதாக என்ன அண்ணி உங்களை பத்தி இன்னும் மற்ற அன்பு சொந்தங்கள். வீடு கூட்டு தேவை மாறு. எங்க அண்ணன் பேரு குமார். குமாரன்னா பயலுகடா. குஜிலி கும்பா எங்க வளர்த்தி குமாரனே. அவர் சிக்கிட்டாரா? எப்பயுமே அவர் அண்ணன் தான். அங்க வந்தா இந்த நாடகத்துல நீங்க யாரு? எதை புடுங்க வந்திருக்கீங்க? உங்களால இன்னைக்கு என்ன நடக்க போகுது? என்ன நடைபெற போகிறது? என்ன பண்ண போறீங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? எப்பேற்பட்டவை? பேர் என்ன சொல்லுங்க சாமி. சொல்றேன்.
பொன்னின போடோரே கடல கீழ போடோரே ஆனா பொன்னின போடோரே போய் வரும் போல் என்ன கொண்டு வரும் அப்படி கை நிறைய போய் வரும் போல் என்ன கொண்டு வரும் பதினேழாம் ராவிலே பாலாதி கரையிலே மனிதத்தினி மாடுமோ மாணிக்க கல்லு தரமோ ஒரே ஓ கடல கீழ போடோரே மகாராஜா எவ்வளவு நக்க போறீங்க அப்படி ஆளா திருப்பி அடிக்கிறீங்க அது மட்டும் இல்ல ஓய் சேலம் கொழிஞ்சிப்பட்டியை சேர்ந்த நம்ம வெங்கடாச்சலம் அவர்களும் அண்ணாவர்களும் ஆமா காசு கொடுத்துட்டா கோச்சேரிப்பட்டியை சேர்ந்த தங்கவேல் தங்கவேல் அண்ணாவர்களும் அன்பு சொந்தங்கள் அனைவர்களுமே இல்லையை காப்பாளர்களுக்கு நன்கொடைய வாரி வாங்கி இருக்கிறார் சாமி சந்தோஷம் ஆண்டவன் அருள் பெற்று அனைவர்களுமே சுகசெவியாய் வாழ வேண்டும் சாமி இது மலையாளம் பாட்டு உனக்கு மலையாளம் தெரியும்னு தான் பாடினேன் மலையாளம் தெரியாதே எந்த சேட்டா மலையாளம் மரியா தெரியாதுப்பா எந்த சேட்டா நான் மலையாளம் மரியோ மனசராயோ முண்டா கூதி போனேன் அப்படி தில் வி தேரா தில் வரி தீவானா தில் வி தேரா தில் வரி தீவானா அரே ராம் குடியோ போதாலி ராணா வந்தா கையிலே முஸ்தாப் ராணா வந்தா கையிலே முஸ்தாப் ராணா அரே ராம் குடியோ போதாலி ராணா ஓயிலி கேளாலா ஓயி முடி கேளாலா ஓ தருவே துஆயே ஆவாஜில் வாரா ஓயிலி கேளாலா ஓயி முடி கேளாலா ஓ தருவே துஆயே ஆவாஜில் வாரா அப்படியே வந்தா கையிலே முஸ்தாப் தானா வந்தா கையிலே முஸ்தாப் தானா ஆடானா உன் பூத்தியா கிட்ட போனோம் இது யாரு நீ வா ஓ இது ஹிந்தி இந்தியும் தெரியாதப்பா ஹிந்தி தெரியாதா நான் சுத்த தமிழ் என்னது தமிழா ஆமா தமிழ் தான் தெரியுமா சுத்த தமிழ் தான் தெரியும் ஆட்டோக்கார நாடு எலிக ரூட்டுக்கார நாய முள்ள ரேட்டுக்கார நல்லா பாட்டுக்கார கம்பெடுத்தா வேட்டக்கார எலியவங்க உறவுக்காரடா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரடா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரடா அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன் வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேப்பா உன் பொட்டாட்டிக்கு பிள்ளை ஒண்ணு தாரு ஏன் அடிக்கலையா நான் யாரு நான் எப்பேற்பட்ட வாங்கி 50 ரூபா வாங்கி எங்க மாமா கவுண்டர் மாமா அவர்களும் அவர்களும் என்ன என் அருமை மைத்துனன் பூபதி ஆமாங்க பூபதி அண்ணா அவர்களும் காவல்துறை ஆமா ஆமாங்க நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கி இருக்கிறார் ஆமா சாமி ஏன் சாமி இப்படி எல்லாம் வாங்குறீங்களே இந்த கடன் எல்லாம் எப்ப கட்டி முடிப்ப இது கற்ற கடல்லப்பா வாங்கி திங்கிறதோட சரியா இல்ல திருப்பி அந்த ஏதாவது தேசாதிபதி கர்ண மகாராஜனை போன வாரி கொடுக்க குறையாத குடை வள்ளல்கள் அவங்க கொடை வள்ளல்கள் நாம வாங்கி திங்கறதுக்குனே பிறந்துட்டோம் திருப்பி செய்யலாம் மாட்டோம் சந்தோஷம் அவங்க கொடுக்கறதோட சரி நாம வாங்குறதோட சரி சந்தோஷம் பரவாயில்லைங்க இதெல்லாம் ஒரு அன்பு அன்புங்களா சரி 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 பரவாயில்ல எப்படியோ ஒரு ஆப்புக்கு மேல போயிடுச்சு ஆப்புன்னா என்ன பணமரம் முழக்கிறதா கோட்ரு குடிக்க மாட்டியே குடிக்க தெரியாதா குடி வரும்போது குவாட்டர் பாட்டில் ஓபன் பண்ணி குடிச்சிட்டு இருந்த டெம்போக்கு முன்னாடி அது தண்ணி பாட்டில்ரா ஓ குடிக்க மாட்ட புகை ஓடுவியா புகை எதுக்கு வந்த சாமி இந்த காசெல்லாம் வச்சு அதை வாங்கி சாப்பிடுவியான்னு கேட்டேன் வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிடுவேன் சாப்பாடு சாப்பிடுவியா அப்படின்னா நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கணும் 10 பேர் கொடுக்கறதுனால வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிடுவேன் பத்திரமா வீட்டுக்கு போயிருவியா சாமி காலையில
இல்ல நீ நல்லபடியா போனீங்க உள்ளே போடுவாங்க கஸ்டோர் விட்டு வெளியவே போக மாட்டே நீ சந்தோஷம் சாமி. தெரிஞ்சுக்க சாமி வாட் இஸ் யுவர் நேம்? உங்களோட பேர் என்னன்னு கேட்டேன். அப்படி கேளு. யார் நீங்க? சத்திய தவறாத மன்னன். சத்திய தவறாத மன்னன். புத்தியில சிறந்த சீலன். புத்தியில் சிறந்த சீலன். என்னுடைய ஹீரோ. டேய் சுப்பிரமணி அப்படிடா. ஏய் ஏன் அடிக்கிறீங்க? ஏன் கோபப்படுறீங்க? சாமி. ஓ. இதுக்கு கோபப்படுறீங்க? உங்களோட பேர் என்னன்னு கேட்டேன். அப்புறம் எதுக்கு சுப்பிரமணிய? இந்த பையன் பேரு. இந்த பையன் பேர் டேய் இருக்குடா. இது கலிமேல இருக்குடா. பாரு. மாணிக்கண்ண வம்சத்துல ஒரு இன்னொரு புருஷன் உருவாக்கி இருக்கோம். தெரியுமா? எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு எங்களுக்கே தெரியும். நீங்களும் ஆச்சரியமா பாருங்க. இன்னும் அது மட்டும் கிடையாது. எங்க நாடகத்திற்காக வருகை தந்திருக்கும் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இன்னும் ஆரோக்கிய அண்ணன் எங்களது அக்னி புயல் யூடியூப் சேனல் எந்த ஒரு கன்னி பெண்களை ஏறெடுத்து பார்க்காத கட்டிடம் காலை அவர்களை அவர் பில்டப் பண்ணாதான் வருவார். அண்ணன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் சீதாவா. வாங்க எல்லாத்துக்கும். எங்களது 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 விபச்சார வீரங்கி இவர்தான் எங்களுக்கு வருகை தந்திருக்கிறார். சொல்லு சுப்பிரமணி பார்த்துருக்கிறார். உன்ன பேசுவா உன்னாலதான் நாங்க வாடுறோமே. ஏன்னா நம்ம உயிர்கள் மேலான அக்னி புயல் யூடியூப் சேனல் உலகம் எங்கும் நம்மளுடைய நாடகத்தை அந்த என்னத்தை திருப்பி அதை காட்டி வடக்கு வைக்க சொல்லையா. வடக்கு வையா. என்ன எல்லாத்துக்கும் வடக்கு வைக்கின்னு சொல்ல எப்படி தெரியும் இல்லையா? உலகம் எங்கும் நம்மளுடைய தெருக்கூத்து நாடகத்தை ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஆமாங்க அக்னி புயல் யூடியூப் சேனல் அண்ணன் அவர்கள் ஆமா சகோதரர் இன்னைக்கு வருகை தந்திருக்கிறார். நம்மளுடைய நாடகத்தை உலகம் எங்கும் ஒளிபரப்பு செய்ய வருகை தந்திருக்கிறார். அண்ணன் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். வேற எதுவும் சொல்லுவீங்க? அண்ணன் எப்பயும் குடியை கூத்தியோடு சந்தோஷமா இருக்கணும். குடியும் குடிதனமாக நிம்மதியாரு. என்ன பெருமாளுடைய அருள் பெற்று என்ன யூடியூப் சேனல் மென்மேல வளர வேண்டி ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன சொல்லலாம்? அண்ணா லைக் பண்ணு. அதெல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கங்க. அப்படியோட வீரோ நாகராஜ மன்னனாக இருந்தாலும் நாகராஜ மன்னன் நீ பெட்டாடி உங்க அம்மா. எடா அம்மா தாய் தாய் யார் அவங்க? யார் சாமி? காட்டு முட்டாளா நீ? யார் சாமி சொல்லுங்க.
உங்களோட பெயரோ நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன். அப்படி நாகராஜ மன்னனாக இருந்தாலும் நாகராஜனை பெற்றாலே உங்கள் தாய். என் தாய் தந்தை யாரு? உங்க அப்பா யாரு? யாரு சாமி அவரு? எப்பேற்பட்டவர்? என் தாயோ கத்ரு. ஓ, என்ன தாய் கத்துறாளா? இல்ல அழுவுறா. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க என் தாய் கத்ரு. ஓ, தாயின் பெயரோ கத்ரு. டேய் மொல்லா சாப்பிடுங்கடா. கத்ரு மறுபடித்தாரே எங்க அப்பா. உங்க அப்பா யாரு? எங்க அப்பாவோ காசிபர். அப்பாவோ காசிபர். காசிப மகாமுனிவர். கத்ருவுக்கும் காசிப மகாமுனிவருக்கும் நீங்கள் மகனாக பிறந்திருந்தாலும் யா சாமி வாழ்ந்து வர நான் இனம். நீங்க என்ன இனம்? என்ன இனம்? நீங்க என்ன இனம் சொல்லுங்க சுவாமி. நான் மனிதனா? நீங்க ஒரு மனிதனா? மிருகமா? இல்ல மிருகமா? நீங்க யாரு? நானோ சர்ப்ப இனம். சர்ப்பம் என்றால் பாம்பு. என்னது? ஊபா? சாமி பாம்பா? என்கிட்ட எக்கச்சக்கம் பேசுன என்ன பண்ணுவ? படத்தை விரிச்சு பட்டுன்னு போட்டுருவேன். படத்தை விரிப்பியா? சாமி நீங்க ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா? ஆம்பளை. இல்ல படம் எடுத்துருவீங்கன்னு சொன்னீங்களே, படம் எடுக்குதா சாமி? வீட்டுல எப்ப படம் போடுவீங்க? காலெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. மனத்தார மேட்டோர். ஓ சொல்லுங்க, கோவம் வந்துருமா உங்களுக்கு? இப்பயா பாயிட்டுக்கு போற வருவா அப்புறம் எங்க அக்காவை இழுப்பா, அப்புறம் தேவையா? ஏ சாமி சொல்லுப்பா. அப்படி சர்ப்ப இனம். பாம்பு இனமா? காசிப மகாமுனிவருக்கு என் தாய்க்கும் தாய்மார்களோ 13 மனைவிமார்கள். தற்கால் தரணையை சேர்ந்து 50 பெண் குழந்தையை பெற்றாராம். சரி சாமி. 50 பெண் குழந்தை யார் யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு? தென் திசை ஆண்டு வராரே ரமன் என்று சொல்லப்பட்ட யமன். யமனுக்கு 10 பெண்ணை கொடுத்தாராம். சரிங்க. இரவிலே ஒளி வீசி வர்றாரே வானுலக சந்திரன். வானுலக சந்திரன் அவருக்கு 27 பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தாராம். சரி சாமி. மீதி இருப்பது எத்தனை? மீதி இருப்பது 13. அதல 13 பெண்கள் அல்ல. அதி திதி கத்ரு வினதை என்று சொல்லப்பட்ட ஆமாங்க 13 தாய்மார்கள். ஓகேங்க ப்ரோ. அதுல என்னுடைய தாயோ கத்ரு. கத்ருக்கு மகனாக பிறந்து நீங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் பெயர் இங்க இருக்கிறீங்க. இருக்கிறேன். வாழ்ந்து வரக்கூடிய நாடு
மகளா? கத்ருவுக்கு மகளாக பிறந்து நாகராஜ மன்னன். அந்த நாகராஜ மன்னனாகப்பட்டவர் இருந்து வாழ்ந்து வரக்கூடிய நாடின் பெயர் என்ன? என்னுடைய நாடோ பாதாள நாகலோகம். ஓ, பாதாள நாகலோகம். பூமி கீழே, மேல 7 உலகம். மேல 7, கீழே 7 உலகம். மேலே 7, மேலே 7, கீழே 7. இந்த 14 உலகத்துல நீங்க இருப்பது பாதாள நாகலோகம். ஏசாமி, பாதாள நாகலோகம்னு சொல்றீங்க அப்படின்னா பூமி கீழே. ஆமாப்பா ஐயா, நீங்க பாம்பு ஏங்க பாதாள நாகலோகம்னு சொல்றீங்க? ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? திருமணம்? ஏண்டா ஐயா சொல்லுங்க. சர்ப்ப இனமா இருந்தா மட்டும் சரிங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகாதா என்ன? சாமி சொல்றீங்க. யார கல்யாணம் பண்ணீங்க? என்னுடைய கட்டான கட்டளைக்கு அந்த மகராசி யாரு? மகராசி சொல்லுங்க. யாரு தெரியும்? யாரு சொல்லுங்க சாமி. மகாராஜா அல்லடா மந்திரிமார்களா, இந்த நாகராஜ மன்னனாகப்பட்டவர் நீங்கள் திருமண செய்திகளே அந்த கட்டான கட்டளைக்கு என்னுடைய மனைவி. உங்கள் கண்ணாட்டி ரஞ்சிதம் யாரு? என்னுடைய மனைவியோ கௌரி. என்ன வவுரியா? இல்ல தொப்புளி. நீங்க தானே வவுருன்னீங்க. கௌரி மாதா வேற தானா? கௌரி. கௌரி ஏங்க உங்க மனைவி கௌரின்னு சொல்றீங்க, கௌரியை திருமணம் செய்து குழந்தை ஏதாவது இல்லாம இருக்குமா? அதானே கேட்டேன். போட்டு தள்ளி இருப்பி ஆளை பார்த்து அப்படிதான் தெரியுது. யாரு? எங்களுக்கு குழந்தைங்க ஏதாவது இருக்குதுப்பா. எத்தனை பேர் சாமி? ஒரு பெண் குழந்தை. மாமா சாட்டையா என்ன மாமா பாக்குற? நான் தான் மாமா. சரியாகத்தான் சொல்லி இருக்கிறேன். நான் தான் அங்க மனத்தார மேடு. எனக்கு அப்படின்னா உன் பிள்ளை வேண்டாம். ஏன் சாமி கல்யாணம் அதாவது பிள்ளை இருக்குதுன்னு சொல்றீங்களே, பேர் என்ன? என்னுடைய மகளுடைய பெயரோ உளிபி. ஓ, என்ன புலிவியா? உளிபி பேரு அதானா? சர்ப்ப யானை எப்படி போகுது? போகுது. ஆமா, ஊறிக்கிட்டே போகுது. என்னுடைய மகளுக்கு பேரோ உளிபி. புலிவின்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆமா, புலிவின்னு பேர் வைத்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? நல்லப்பா, இன்னும் பண்ணல. என்னுடைய மகளோ திருமணம் செய்யக்கூடிய வயதில்தான் இருக்கிறான். அதுதான் எங்களுக்கு வேணும். நானும் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். தேடிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கிடைச்சிருக்காது. இன்னும் கிடைக்கல. இன்னைக்கு கிடைக்கணுங்க. அப்படியா? அவனுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். விடு. சரி, நீ ரெடி பண்ணி கொடுத்தா போதும். ரைட்டு.
அப்படி மகளை பெற்று எல்லாம் நீங்க பூமியில இல்ல நான் உனக்கு தெரியாம முன்னே கேட்கலாம்னு நினைச்சேன். கேசாமி, நீங்க பூமி கடியில இருக்கிறன்னு சொல்றீங்க. ஆமா. எங்களை போல மனிதர் போலயே நீங்க நான் இங்கேயே இருக்கலாமே, ஏன் பூமியில இருக்கிறீங்க? என்ன காரணம்? என்ன சாமி? எல்லாம் மேல உலாவிக் கொண்டு இருக்க. ஆமாங்க, நாங்க எல்லாம் பாருங்க இப்படி நடமாடிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்க ஏன் பூமிக்குள்ள இருக்கிறீங்க? சொல்லுங்க சாமி, என்ன காரணம்? ஏன் நீங்க பூமிக்குள்ள வாழணும்? அந்த பாவியத்தை அர்ஜுனன் எங்களை பழிமோசம் செய்தான். சண்டால அர்ஜுனன் எங்களை சதிமோசம் செய்தான். சரி சாமி, நண்பா, அவங்களுடைய பெரியப்பார் மகன் செய்த வஞ்சகத்தினால அவங்க பெரியப்பா ஆமாங்க காட்டா வளர்த்த சரி ஆண்டவர்களுக்கு ஆமா அஸ்தாபாத்தைய மகனுக்கு நாட்டை இளவரச பட்டம் கட்டிட்டேன். சரிங்க, குடியேறுகடா அங்க என்று வடக்க காண்டாவனத்தை கை நீட்டி காமித்தாராம். சரி சுவாமி. யாரு? திரகாட்டிய மன்னன். திரகாட்டிய மன்னன். ஆமா. சரிங்க. கண்ணில்லாதவர். ஆமா. கை நீட்டி காமிக்க அந்த காண்டாவனத்துல எங்களை போல சர்ப்ப இனமெல்லாம் வந்து கொண்டிருந்தோம். சரி சுவாமி. அந்த காண்டாவனத்தை அழித்து மாட மாளிகை கூடகோபுரம் அமைப்பதற்காக அந்த அர்ஜுனனுடைய அக்னி பானத்தினால காண்டாவனத்தையே தகனம் செய்தான். அப்படி காண்டாவனத்தை எரிக்கிற பொழுது சரிங்க எங்களை போல சர்ப்ப இனமெல்லாம்
துடி துடிக்க பாட்டு படித்து விட்டதா பாட்டு படித்து விட்டதா ஐயா நான் மட்டும் நீங்க பிழைச்ச அப்படின்னு நீங்க ஒருத்தர் மட்டும் சாவல, மத்தவங்க எல்லாம் உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே இறந்துட்டாங்களா சாமி? சர்ப்ப இனமே. சரிங்க, நான் ஒருவன் மட்டும் இல்ல. சரி, நீங்க மட்டும் தப்பிச்சு வந்திருக்கீங்க. ஆமா, சரிங்க. தப்பித்து ஏழை இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து நேருது. ஆமா ஆமா, பாதாள உலகம் என்று எப்படி? பாதாள உலகம், பாதாள நாகலோகம் அப்படி என்று எங்களுக்கு ஒரு நகரத்தை ஏற்பாடு செய்து சரி நாங்க பூமிக்கு உள்ளே வாழ்ந்து வருகிறோம். ஆகட்டும் சாமி. ஆமா, என்னைக்கு வருவான், என்னைக்கு என் கண்ணுக்கு அகப்படுவான். ஆமா, அடியாத பாம்பு கடியாது. ஆமாங்க ஆமாங்க, படத்திலேயே பாம்பு போகுதுன்னாலும் ஆமாங்க, அதை இடைஞ்சல் பண்ணாதான் நம்மள கடிக்கும். ஆமா, இல்லைன்னா நம்மள தொடாது. சரி, தவறி அதை அடித்து விட்டு நான் என்னைக்கு இருந்தாலும் உன்னை தப்பிக்க விடாது. ஆமாங்க, அது போல நான் அடிபட்ட பாம்பு. சரிங்க. அவன் என்னைக்கு வருவான், என்னைக்கு அவனை படிக்கணும் காத்துக்கிட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டும் சுவாமி. அண்டா, இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய எதிரி அப்படி இருந்தாலும் என் மகளுக்கு குழுவிக்கு திருமணம் செய்யலான்னு என்னோட மனதில் ஆசை. மனசுல ஒரு ஆசை. அதனால இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய மகன் சரிங்க, குழுவி உன் தந்தையார் நாகராஜன் அழைத்தார் என்று அது சீக்கிரம் அழைத்து வரேன். போய் சீக்கிரமா கூட்டிட்டு வரேன். நாம் ஆசைப்பட்டா போதுமா? எல்லா மனசுல என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்ள தெரிஞ்சுக்கணும் வேண்டும். நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். அது சீக்கிரம் அழைத்து வா. ஆகட்டும் சுவாமி. அறிவீர்கள் சபையார்களே, அதாவது நாகராஜ மன்னனாகப்பட்டவர் தனது மகளாகப்பட்ட உளுவி அழைக்க இப்பொழுது உளுவி வருவிதம் காண்க. சபால் செம்ம பேர் வந்திருக்கிறா, சூப்பரா பேரு. ஆமா ஆமா, நல்ல பொண்ணு வந்திருக்குது. ஓ பட்டிகாரே, ஏய் இதெல்லாம் தாடிகாரா, ஒன்னதான் கூப்பிடுறா, எந்த ஒரு நாயும் கூப்பிட மாட்டேங்குது. ஓ பட்டிகாரு மாமா, ஓய் வந்துட்டேன். அண்ணா வளர்த்திக்குமார் வர மாட்டாரா? வளர்த்தி குமாரன் வந்து ஆகணுமா? எங்க உசிரே நீ தானே, நீ எனக்கு அவர் வரமாட்டாரா? வளர்த்திக்குமார் அண்ணா வாழ்க சொல்றா. இல்ல என்ன பத்தி கேக்குது, எடுத்து சொல்லு, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. சொல்றேன் பாரு. ஓ என்னங்க தொடாது குளுருது. ஏங்க இங்க வாமா. என்னங்க உன்கிட்ட பேசுறதுக்கு ஆளு கேப்ப நீ எப்பயுமே? ஆமா, உன்கிட்ட பேசுறதுக்குன்னு கிரிக்கெட் பிளேயர் இறக்கி இருக்கிறேன், ஆல் ரவுண்டர். ஏ பையா, என்ன நினைக்கிறேங்க? வா சொல்லுங்க. அவர் எங்க வந்தாலும் ஒரு பேட் 2 பந்தோட தான் வருவாரு. ஒரு பேட் 2 பந்தோடயா? ஆமா. சரி, அவரு பேட்டை எடுத்து புடிச்சுக்கிட்டாருன்னா 6 போகாத விட மாட்டாரு. சரி, சொல்றேன். தூக்குடா. எல்லாரும் கேட்ச் 2 கையில தான் பிடிப்பாங்க, அவர் ஒரு கையில தான் பிடிப்பாரு கேட்ச். என்ன சொல்றீங்க? ஆமா, 2 கையில 2 பால் பிடிப்பாரு. அடே பையா, அவ்வளவு திறமை வாய்ந்தவர். சரி போய பாரு, அவர் பேட் ஒண்ணு வச்சிருக்காரு, எப்படி அடிக்கிறாருன்னு மட்டும் பாரு. சரி, பேசுனா பேசுவார்ல, அருமையா பேசுவாரு. கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். என்னங்க ஒரு பேட் 2 பந்தாமா? என்னங்க சொல்லுங்க. நீங்க தான் எங்கட கை வைக்கிற? எங்களை தாங்கறதுக்கு தான பெருமா கோயிலுக்கு பாக்குறேன். இல்லைனா வாய்க்கு வந்தபடி பேசி விடு, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பேச மாட்டாயா? என்ன பேச மாட்டேன். எங்கட கை வைக்கிற? ஒரு தவுளா இருக்குது. என்ன தஞ்சாவூர் தவுளா இருக்குது? பேச மாட்டேன். நீ கை வைக்கிற பரவாயில்லையா? இல்ல அடியே ஆள என்ன இங்க புடிச்சா? எங்கடா புடிச்ச? சொல்லுமா, சொல்லு. இல்லங்க, இவ்வளவு அழகா ஆமா செப்பு சரியாட்டம் சொல்ல செதுக்க வச்சு சித்திரம் ஆட்டம் நானே தான் சேத்துல செந்தாமரி ஆட்டம். நானா? அம்மா தக்க தக்கன்னு நானே சொல்லு சொல்லு சொல்லு. துக்கு துக்குன்னு. ஐயோ என்னங்க ஓய், சித்திர கோயில் குரங்காட்டு இருக்கீங்களே, எப்படி? சித்திரகோயில் குரங்க மாட்டேன். அடி உன்னால வேதி அடிச்சிட்டு போய் தோக்க. ஏடி அடிக்குது? ஐயா அது மாதிரி தான் இருக்கு. பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுது. பார்த்தா அப்படியே தான் தெரியுது. மை நேம் இஸ் சுனில் குமார். அடே ஆயா, உன் பேர் சுனில் குமார். நல்லா இருக்குதா? அந்த ஆயா டேய், என் பேர் என்னடா? சூரியகுமார். என்னடா மாத்தி போட்டீங்க பேரையா? சுனில் குமார். பேரையே மாத்தி அது காத்தாலைக்கு. இப்ப சுனில் குமார். ஏய் பாபா தானே? செல்லமா என்ன சுனில் கூப்பிடுவாங்க. ஏய் இவன் பேர் சுனில் டேய், குமார். இங்க வா. என்ன ஏதோ பேசு. என்னங்க இவ்வளவு அழகா இருக்கீங்கல்ல, நீங்க என்ன கண்டு ஒரு பாட்டு பாடுங்க. நான் மணி மருந்து அப்படியே உங்க மடியில் உருவணுங்க. என் மடியில் உள்ளதா? அதை கண்டுபிடிக்கிறது அந்த அண்ணே. அவர் பிடிச்சிக்குவாரு. அவர் பிடிக்க மாட்டாரு. மடிரெண்டு மடிகள் வெள்ள மடிகள் 2 தஞ்சாவூர். மடிரெண்டு மடிகள் வெள்ள மடிகள் 2 தஞ்சாவூர். போகப்பட்டு போகாதடி கண்ணம்மா, அடி நான் தாண்டி புரிச்சே பொண்ணம்மா. ஏய் நாடி அம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். புள்ள குட்ட புள்ள கருக
போகட்டும். இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. போதும். பழைய பாட்டு ஒன்று பாடு. பழைய பாட்டு அப்புறம் பாடிக்கிறேன். எப்ப பாடுனா பாட்டு. சரி அம்மா. போனால் மகட்டம். ஆமாங்க. தீராரிக்கும் தெய்வ சபை. ஆமா. இது புண்ணியவான் ராஜ் சபை. சரி. ஆடும் சபை பாடும் சபை ஈராறு வழங்கும் சபை. ஆமாங்க. இந்த புண்ணியவான் ராஜ் சபைக்கு வந்திருந்தாலும் நீங்க யாரு வந்திருந்தாலும் ஆமாங்க நம்மளுக்காக நன்கொடை செய்தாரு இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு ஐயா அவர்கள், சேர்மன் ஐயா அவர்கள், சேர்மன் ஐயா அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அனைத்து வேடத்திற்குமே கட்டோட்டல் தாங்க உங்களை பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். சத்தியமானம் வெங்கடேஷ் ஐயோட பார்த்துருக்குறேங்க. அதனால 100 ரூபா தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல காசு கொடுக்க மாட்டாங்க. காசுக்காக நான் கட்டோட்டல் தான் அவர் பார்த்துருக்கேன். நேரில் பார்த்ததுன்னு தான் சொன்னேன். சரி ஆயா. அப்பேற்பட்ட அன்பு தெய்வம் நம்மளுக்காக நன்கொடை செய்திருக்கிறாங்க. ஆமா. ஆண்டு நிறைவேற்றி பல்லாண்டு பல்லாண்டு பெருவாழ் வாழும் சொல்லி மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்கு வேண்டிக்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு வந்திருக்கீங்க. யாரு நீங்க? யாரு? உங்களோட பேர் என்ன? யார் வாங்க போறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரியா? யாரா இருப்பீங்க? ஏய் சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. அம்மா தாயே கண்ணம்மா. அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? சொல்லுங்க. நான் யாரு? நீங்க யாரா இருப்பீங்க? பேர் என்ன? ஆமாங்க. என்னங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியவில்லையா? யாருன்னு சொன்னால் தெரியும். யார் நீங்க? என்ன தொட்டு பேசாதமா? பெருமாள் கோயில் பூஜாரி நானு. தொட்டு பேசுறதுக்கு நீ பெருமாள் கோயில் பூசாரியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பெண்கள்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்? பெண்களை கண்டாவே எனக்கு தண்ணி வந்துடும். பெண்களை கண்டாவே உனக்கு சன்னி வந்துருமா? அதனால நீ என்ன தொட்டு பேசாத, தூரமாவே நில்லு. யார் நீங்க? மற்ற வெளி அழகி. சரி. உச்சமில்லாத ரூபி. என் பேரோ? உங்களுடைய பெயரோ? உளுவி என்று தெரிவிக்கலாம். உங்களுடைய பெயரோ உளுவி? ஆமாடி. எங்க உளுவின்னு சொல்றீங்களே, அப்படி உளுவியாக இருந்தாலும் எதை உருவீங்க? என் பேரே உளுவி என்று தெரிவிக்கலாம். உளுவியா? உளுவியாக இருந்தாலும் உங்க அப்பா அம்மா யாரு? உங்கள் தாய் தந்தைகள் யாரு? அடியே கண்ணம்மா. எப்படி பிறந்த? அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களா? நாசமா போனவங்க. அப்படின்னா இல்லடி. யாரு? ஒரு உண்டையும் கேட்கல. யாரு நீங்க? எங்க அப்பா யாரு? உங்க அப்பா அம்மா யாரு? எங்க அம்மா யாரு? உங்க அம்மா யாரு? அவங்க தாண்டி. யாரு? அவங்களேதான். யாரு? அந்த முக்காடு போட்டு அந்த ஆயாவா? சிரிக்காதைய சேரதுருது. என்னை ஈண்டெடுத்தார் என் தாய் தந்தை. யாரு சொல்லுங்க? யாரு தெரியுமா? சொல்லுங்க.
அதான் உங்களுடைய பீரோ உழுவி உழுவி என்று சொல்றீங்க. அப்படி உழுவியாக இருந்தாலும் உங்களை இந்த அவனிலே பெற்றெடுத்தார்களே உங்களுடைய தாய் தந்தைகள் யாருங்க? உங்க அப்பா அம்மா. என்னை வெற்று மாதம் 300 நாள் இரவும் பகலும் அங்கத்திலே சுமந்தாலே என் அன்னை. உங்கள் தாய் யார்? அவள் என் தாயோ கௌரி மாதா. தாயோ கௌரி. ஆமா. சரிங்க. என் தந்தையார் நாகராஜ மன்னன். உங்கள் தாயோ கௌரி. ஆமா. தந்தையோ நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன். சரிங்க. நாங்க ஆண்டு வருது நீங்க இருக்கக்கூடிய நாடு பாதாள லோகம். ஓ, பூமி கீழ இருக்கிறீங்க. ஆமா. எங்க எல்லாமே நான் என்கிற இடத்துலயே வருது. ஆமா. நாங்க என்ன இனத்துல சேர்ந்தவங்க தெரியுமா? நீங்க என்ன இனத்தை சேர்ந்தவங்க? நாங்க தான் பாம்பின் இனம். பாம்பு நீங்க? ஐயோ, நாங்க படம் எடுத்தோம் அவ்வளவுதான். நீ உன் படத்தை என்னால பார்க்க முடியாது. ஏங்க நீங்க பாம்பு இனத்தை சேர்ந்தவன்னு சொல்றீங்க? அப்படி நாகராஜ மன்னனுக்கு மகளாக பிறந்து கல்யாணம் ஆயிருச்சா? இன்னும் கல்யாணம் ஆகலையா? இன்னும் கல்யாணம் பார்த்தா சின்ன பிள்ளையான்னு தெரியுது. அடியே, நான் நாகராஜ மன்னனுக்கு மகளாக பிறந்திருந்தாலும் எனக்கு காலையில் இருந்த உடனே ஆமா என்ன வேலை தெரியுமா? எங்க போவீங்க? எதுக்கு போவேன் தெரியுமா? எதுக்கு போவீங்க? என்னடி வேலை? என்ன போய் தெலுங்கு குடிச்சுட்டு படுத்துக்குவோம். உள்ளது உள்ளபடி நீ தான் சொல்லி இருக்கலாம். எனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லுங்க. காலையில கௌரி அம்மா மகளாக பிறந்து நீங்க தினந்தோறும் காலையில எங்க போவீங்க? என்ன செய்வீங்க? கல்யாணம் ஆகலைன்னு சொல்றீங்க. காலையில் இருந்தோடனே ஆமா கை கால் சுத்தம் செய்து விட்டு நான் எங்க போவேன் தெரியுமா? எங்க போவீங்க? என் அரண்மனையை விட்டு அப்புறம் பாடசாலை போவதுண்டு. பாடையில போவீங்களா? பாடையில போறது தாயலி ஸ்கூல். இப்ப உங்களுக்கு எல்லாம் அப்படி சொன்னது தெரியுமா? பள்ளிக்கூடம். ஆமா. சரிங்க. பாடசாலை போவதுண்டு, அதனால பாடங்கள் படிப்பதுண்டு, நான் வீட்டுக்கு வருவதுண்டு. அம்மா இதுதான் என் வேலை. அப்படி உங்க வேலைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நான் எதுக்கு வந்து தெரியுமா? எதுக்கு வந்த? உங்க அப்பா. எங்க அப்பா? உங்க அப்பா. எங்க அப்பாடி என்ன ஆனாரு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? என்னடி ஆச்சு? நல்லா மலக்கல் மாதிரி இருந்தாரு உங்க அப்பா. எங்க அப்பா ஏடி உங்க அப்பா. அப்பா என்ன ஆச்சு? உன்னை கூட்டிட்டு வர சொல்லலாம். போலாம். ஐயா கட்டவளக்கு மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க.
கொப்ப செத்து போயிட்டா நினைச்சிட்டியா? ஏன்னா நீ அடிச்சாடி பார்த்தா அப்படிதான்டா தெரிஞ்சது தாயேலி. எல்லாத்தையும் கொண்டு போட்டு தான் கடைசியாச்சாவும். சரி வா, உங்க தந்தை அழைத்து வர சொன்னார். என் தந்தையார் அழைத்தார் என்றால் ஆமா. அச்சனமே நான் போகணும் அல்லவா? அதனால நான் போவதாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? என் தாவி உங்களுக்கு கோழி பெண் வேற இருக்குதா? தோழி பெண் கோயில் இருக்குடா. கோழி பெண். ஆ. சரி நான் கூட்டிட்டு அந்த தோழி பெண்ணை சரிங்க. மகாராணியம் அழைத்தாங்கன்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வரியா? மயத்தை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு வரேன். பத்திரமா போங்க, நான் வந்து மயத்தை பிடிச்சு எடுத்துட்டு வரியா? நீங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வா. அறிவியல்கார சபையோர்களே, அதாவது உதவியாகப்பட்ட தாதி பெண்ணை அழைக்க இப்பொழுது செங்கமல தாதி வருகிறார்.